வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை போன்றவை திமுகவின் கோட்டையாக இத்தனை ஆண்டுகள் இருந்தது. 2010வது மக்களவைத் தேர்தலில் அனைத்திலும் திமுக கைப்பற்றிய நிலையில் தற்பொழுது திமுகவின் பற்றியான லட்சணங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்த பிறகு திமுகவின் வேட்பாளர்களே விரட்டியடிக்கக்கூடிய காட்சிகள் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தென் சென்னையில் திமுகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் ஏற்கனவே தென் சென்னையில் 2019 மக்களவைத் தேர்தலில் வெற்றியடைந்தவர். மேலும் அவர் கொடுத்த வாக்குறுதி ஒன்று கூட நிறைவேற்றாமல் மீண்டும் அதே தொகுதியில் வேட்பாளராக களமிறங்குகிறார் நமது ஸ்டாலின் அவர்கள். இந்த நிலையில்தான் ஒட்டுமொத்தமாக நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் என்ன ஆச்சு என்பதற்கேற்ப ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு ஆண்களும் தற்பொழுது கேள்விகள் கேட்கக்கூடிய நிலையில் என்ன சொல்வதென்று தெரியாமல் திருதிர்வென முழித்துக் கொண்டு தற்போது அங்கிருந்து சென்ற காட்சிகளும் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் வட சென்னை இல்லாமல், தென் சென்னை இல்லாமல், மத்திய சென்னையிலும் திமுக இல்லாமல் 2024ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும் என்றும் அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். இதன்படி தென் சென்னையில் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திப்பார் என்றும் கூறப்படுகிறது.